இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட யோனோ ஆப்பை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த யோனோ ஆப் பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட அஃபிஷியல் பேங்கிங் ஆப். இந்த யோனோ ஆப்பை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் பேங்கிங் நம்மளால் பண்ண முடியும். இந்த SBI YONO ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் அக்கௌண்ட் சம்மரி பார்க்குறது, மினி ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில் பேமெண்ட், கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா, கிரியேட் நியூ RDFD அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஆப் அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு SBIயோட இன்டர்நெட் பேங்கிங் லாகின் டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கெலாம் விசிட் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். இதில் நம்மளோட சிம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. என்னோட ஃபோனில் ஒரு சிம் தான் இருக்குது அப்படின்றனால ஒன்று தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் டியூயல் சிம் அப்படின்னா 2 சிம்மே காமிப்பாங்க. இதில் எந்த சிம் நம்பரை நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு கொடுத்து SBI பேங்க் கொடுத்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும். அதுதான் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. SMS will be sent from selected mobile number to enable verification அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி வரும். ப்ளீஸ் வெயிட் while checking our system for your mobile number அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனு. இதில் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் SBI பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆகிருக்கும். அதை OTP பாக்ஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி நிறைய மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணுங்கள். இதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த யோனோ ஆப் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று SBIயோட இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ID பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள லாகின் பண்ணலாம். அல்லது இந்த ஆப்க்குன்னு நீங்கள் ஒரு பின் 6 டிஜிட் mPIN நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ID பாஸ்வேர்ட் கொடுத்து தான் உள்ளே லாகின் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. இந்த 6 டிஜிட் நியூமரிக் பின் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு mPIN இந்த ஃபோனுக்கு செட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த mPIN அந்த ஃபோனுக்கு மட்டும்தான் வேலிட். இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு டிவைஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்தீங்களே அந்த mPIN ப்ரீவியஸ் டிவைஸில் கொடுத்த அந்த mPIN இன்வேலிட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மெசேஜ். ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் தான் நீங்கள் அந்த mPIN செட் பண்ணணும். செட் நியூ mPINல உங்களோட பின் கொடுத்துக்கோங்க. ரீஎன்டர் நியூ பின்னில் அதே பின் கொடுத்துக்கோங்க. இந்த mPIN செட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த 6 டிஜிட் mPINல பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 777 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சீக்வன்ஸும் இருக்கக்கூடாது. 1 2 3 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அட்லீஸ்ட் 3 நம்பராவது யூனிக் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 3 5 7 அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கணும். யூனிக் நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான mPIN செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக mPIN செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யோனோ ஆப் லாகின் பண்ணிட்டோம். இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை நீங்கள் எனி டைம் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி யோனோ பே அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக 24/7 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குயிக் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யோனோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ATM மெஷினில் ATM கார்டு இல்லாமல் உங்களோட கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும்.
டெபாசிட்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து புதுசாக வந்து எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபண்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து லோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற லோன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். கார் லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன் இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டை வந்து வியூ பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டு பில் வந்து பே பண்ணிக்க முடியும். நியூ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இருக்க டெபிட் கார்டை வந்து பிளாக் ஆர் ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். பின் வந்து செட் பண்ணுறது வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் பாலிசி வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறது, புது பாலிசி வந்து வாங்குறது, இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.